அப்போ இப்ப ஞானம் வந்துருச்சு. யாரு இதை தரிசனத்தில் தான், கனவுல தான் பார்க்குறா, தரிசனத்தில் தான் இருக்குதாங்க சாலமோனுக்கு. இந்த தரிசனத்தில் அது பாருங்க எத்தனாவதுல முடியுதுன்னா, ஒருவேளை 3:15 முடியுது. அது முடியுது அந்த தரிசனம். தேவன் பேசுனது, சாலமோன் பேசுனது 16லயே அந்த சாலமோனுக்கு ஞானம் வந்துருச்சான்னு ஒரு டெஸ்ட் வருது. இப்போ நான் என்ன சொன்னா, பொறுமைக்கு நீங்க ஜெபிச்சுட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பொறுமை உங்களுக்குள்ள வந்துருச்சான்னு என்ன வரும்? டெஸ்ட் வரும். யார் மூலமா வரும்? வீட்டுக்குள்ளேருந்து வரும். ஆமா, நீங்க அவர் பேசுனா அப்பதான் ஆண்டவரே எனக்குள்ள பொறுமையை தாரும், பொறுமையை தாரும், பொறுமையை தாருன்னு ஜெபம் பண்ணி வருவீங்க. அப்படி வெளியில வந்தவனும் இப்படி ஒன்று நின்றுக்கும், நீங்க என்ன செய்யறீங்கன்னு பார்க்குவாங்க. அப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம், சாலமோன் கேட்குற எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே. அடுத்த 2-3 வசனத்துல என்ன வந்துச்சு? அவனுக்கு ஒரு டெஸ்ட் வந்துச்சு. என்ன டெஸ்ட்? 2 ஸ்திரீகள். எப்படியாமா? 2 ஸ்திரீகள் அவன்கிட்ட நிற்கிறாங்க, நின்றுட்டு சொல்கிறாங்க. 2 பேர் சொல்கிறாங்க, ஐயா எப்படி? ஆமாம், நாங்கள் 2 பேரும் ஒரு வீட்டில் குடியிருந்துட்டு இருந்தோம். அப்படி குடியிருக்கிற பொழுது என் பிள்ளை என்ன செஞ்சிச்சு? யார் பிள்ளை செத்து? அந்த இன்னொரு ஸ்திரீனுடைய பிள்ளை என்ன செஞ்சிச்சு? செத்துருச்சு. அப்படி செத்த உடனே அவன் என்ன செஞ்சான? விடிஞ்சு பார்க்குற பொழுது செத்த பிள்ளை என் கையில் இருக்குது, உயிரோடு இருக்கிற பிள்ளை என் பிள்ளை அவகிட்டு இருக்குது. அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இது எம்பிள்ளை தான் கொடுன்னு சொல்லி கேட்டா, அந்த பெண்ணு சொல்றா, இல்ல இல்ல இது ஏம்பில்லை. என்ன செய்யறான்? இது ஏம்பில்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். அதனால எனக்கு இதுல என்ன செய்யுங்க? நியாயம் செய்யுங்க. எப்படியாம இதில் எனக்கு என்ன செய்யுங்க? நியாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சாலமோன்ட்ட அந்த 2 ஸ்திரீகள் மண்டாடுறாங்க. இது இப்போ தேவன் இவருக்குள்ள எதை கொடுத்துட்டாரு? ஞானத்தின் அபிஷேகம். சொல்லுங்க தேவன். அப்படின்னா இது எதுக்கு சொல்றேன்னா, அப்ப கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை நமக்குள்ள கொடுத்தார் என்றால் அப்போ ஒரு டெஸ்ட் பண்ணுவார். ஆமேன் என்று சொல்லுவார். நமக்குள்ள அந்த வேலை செய்தா, இந்த மாத்திரை வேலை செய்தா, இந்த அபிஷேக வேலை செய்தான்னு அப்பப்போ என்ன செய்வாரு? டெஸ்ட் கொடுப்பார். இப்போ எதுக்கு சொல்லுவார்னா, இப்போ முந்தின ஃபர்ஸ்ட் வார்த்தை நம்ம மேல எந்த அபிஷேகத்தை வச்சாரு? பராக்கிரம அபிஷேகம். நிச்சயமா கோலியாத் வந்திருப்பான். நிச்சயமா என்ன செஞ்சிருப்பா? கோலியாத்து வந்திருப்பா. ஏன்னா எம்ம மேல என்ன அபிஷேகத்தை வச்சுட்டாரு? பராக்கிரம அபிஷேகத்தை வைத்தபடினால, அல்லது பராக்கிரம அலங்காரத்தை நம்ம மேல வைத்தபடினாலே, அந்த கோலியாத்தை முறியடிக்கிற அதிகாரம் நம்ம மேல இருந்தபடினாலே, நமக்கு முன்பாய் கொக்கரித்த கோலியாத் அடங்கத்தக்கதாய் கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணினான். ஜெயிக்கணும். அதுக்காக சொல்றேன். சும்மா பராக்கிரம அபிஷேகத்தை வாங்கி, பரிசுத்த அபிஷேகத்தை வாங்கி, ஆசாரி அபிஷேகத்தை வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. அந்த அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யணும்? செயலாற்ற வேண்டும், அந்த பிரயோஜனப்படுத்தணும். ஏன்னா நிறைய பேருக்கு கர்த்தர், நான் ஒரு சிலருக்கு ஜெபிப்பேன். ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் எனக்கு சாவியை காட்டுவார். அந்த சாவி துருப்புரிச்சு கிடக்கும்.